எங்க போறோம்? பயணி வாங்க பயணி வாங்க. ஆமா. சரி, இவ்வளவு பணம் இருக்கு எப்படின்னா கண்டுபிடிப்பா பனையாரி எங்க இருக்காங்கன்னு? சிம்பிள் தான். அதாவது பனையாரி மேல இருக்காரு அப்படின்னா கீழே வந்து இந்த முறுக்கு தட்டி இருக்கும். அந்த இருக்க முறுக்கு தட்டி ஒரு குடம் இதான் இருக்கும். சிம்பிள் இருக்கும். சரி சரி. பார்த்தாச்சு அப்படின்னா மேல எட்டி பார்த்தா பனையாரி அண்ணா இருக்காதியா கார்த்தி. முன்னால ஒரு கதை அப்படின்னா அந்த காலத்துல சின்ன பிள்ளை இருக்கும் போது அந்த 10 காடுகள்ல அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பேன். பனையாரி என்ன பண்ணதுமா வா பயணி பிடிச்சு போல அப்படின்னு சொல்லுவேன். சத்தத்தோட சேர்ந்து கிலோ ஒரு பனை ஓலை வந்து பட்டை ஓலை கிலோ வந்து விடும். அந்த ஆளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நானே வந்து என்ன பண்ணுவேன் வா பயணி பட்டை ஓலைய எடுத்து நானே பட்டை பிடிச்சு பயணியை குடிச்சு போயிருவேன். பயணி எப்படி தெளிவா பத்தியா எப்படி கட்டெரும்பு பண பூனை அடக்கு பத்தியா இந்த பயணியை குடிச்சிட்டு வயிறு நிறைய குடிப்பவன எல்லாரும் குடிச்சிட்டு அந்த ஆளை யா போட்டுட்டு அப்படியே அந்த அப்படி போவேன். போனதோட வீட்டுலயே தூக்கம் வந்துடும். ஏன்னா அது வந்து அவ்வளவு ஒரு நமக்கு ஒரு அது மருந்து சாப்பிட்ட உடனே அப்படியே மயக்க அப்படியே நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமானதுல. அந்த காலங்கள்ல வந்து இப்போ உள்ள அந்த காலங்கள் அப்படி நடந்தது. ஆனா இப்போ என்னன்னா நிறைய பனையாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்ல ஆனா அங்க ஆள் வருது அப்படின்னாலே இங்க என்ன பண்ணுவான் அந்த குதுத்தோலைக்கு மலை ஓலை மரவள ஒளிஞ்சு இருந்துடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த காலங்கள்ல நிறைய பயணி கொட்டுன்னு கொட்டும். இப்போ வந்து பயணி வந்து அந்த அளவுக்கு பயணி ரொம்ப பயணி இல்ல. காலம் மாற என்ன அப்படின்னா எல்லாமே குறைஞ்சிட்டே இருக்கு. முன்னால ஒரு பனையில யாரு அப்படின்னா 2 நேரம் 3 நேரம் ஏறினாதான் அந்த பனையில உள்ள அவ்வளவு பயணி கீழே கொண்டு வர முடியும். இன்னைக்கு ஒரு நேரம் போயிட்டு வந்தாலே ஒரு 3/4 கலை 2 கலை தான் வருது. அந்த அளவுக்கு பயணி குறைவாயிடுச்சு. அதனால மக்களுக்கு குடுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதனால கடவுளோட கருணையும் கொஞ்சம் குறைய ஆரம்பிது. இதுதான் உண்மை. ஆனா இது இப்ப உள்ள இதுல பாத்தீங்கன்னா இந்த கார்த்தில பெரிய ஒரு நல்ல ஒரு பெரிய கடவுளுக்கு சமமான யாரு இந்த பகுதியில வந்து நீ பயணின்னு கேட்டாச்சுன்னா இல்லன்னு சொல்லாம அவ்வளவு வரைக்கும் பயணி கொடுப்பாங்க. அப்படி ஒரு கோணம் இவனுக்கு. அவனோட ராசிக்கு வந்து எல்லாம் பயணி வந்து எல்லா மக்களுக்கும் பயணியும் கிடைக்கும், நொங்கும் கிடைக்கும், கருப்பட்டியும் கிடைக்கும், கூப்பிடியும் கிடைக்கும். நீ மனசு உனக்கு ஆசைப்பட்டு உன் நாக்குல என்ன ஊறி கேக்கி அதான் இல்லன்னு சொல்லாம கொடுக்க ஒரே குணம் வந்து பொட்டல் கார்த்தி மட்டும்தான். அவனை ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த பகுதிக்கு வந்தாச்சுனாலே அவ்வளவு பயணி தருவான். அந்த காலங்கள்ல உள்ள மக்களுக்கு என்ன குணநலங்களோ அத்தனை குணமும் உள்ள அந்த அத்தனை குணங்களும் கொண்ட ஒரே மனுஷன் கார்த்தி தான்.